ஹாய்! நான் எதுக்காக இங்க இப்படி நைட்டு நின்னுட்டு இருக்கேன்னா, நேத்து சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அப்போ ஒயிட் கலர்ல இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் செஞ்சு, நிலவு ஒளியில உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ, அதனால நாங்க பாயாசம், கஞ்சி, உளுந்த வடை இதெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு நிலவு கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெளிய. சாப்பிடுறதுக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்க கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கையில எங்க மாமாக்கு சித்ரா பௌர்ணமி எதுக்கு கொண்டாடுறோம்னு டவுட் வந்துச்சு. அத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்னைக்கு சித்திரை பௌர்ணமி. இந்த நாளை நாம சிறப்பாக கொண்டாடுறதுக்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள். நம்மளுடைய பாவ புண்ணியத்தை நோட் பண்ணி பகவானிடம் சொல்லுவாரு. அதனால மக்கள் ஐயோ நம்மள சித்திரகுப்தர் கவனிக்கிறாருன்ற பயத்தினால பாவம் செய்யாம புண்ணியத்தை செய்வாங்க. முன்னால அந்த காலத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்து அவருக்கு விரதமாக இருந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு அவரை பற்றி பாடுவாங்க. இப்போ யாருமே அதை அந்த பழக்கத்தை கொண்டு வரதில்லை. இனிமேலாவது கொண்டு வரணும். ஹரே கிருஷ்ண.